எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. இன்றைக்கி மிராக்கிள் வீடியோ கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக யூகேயில் பக்கத்து ஊரில் இருக்கிற 3 குட்டி குட்டி கோயிலுக்கு நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். யூகேயில் நம்ம ஊர் பேர் பார்த்திங்கன்னா கவன்ட்ரி. லண்டன்லேருந்து ஒரு 2 hours டிரைவ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கு. இப்போ நம்ம போக போகிற ஊர் பார்த்திங்கன்னா லெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இது வந்து கவன்ட்ரியிலேருந்து 40 minutes காரில் போகும்போது அங்கே வந்து ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இருக்காங்க, மெயின்லி நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நிறைய நம்ம ஊர் கோயில் இருக்குது, நிறைய நார்த் இந்தியன் கோயில் தான். அங்கே வந்து ஒரு தமிழ் கோயிலும் இருக்குது, அது முருகன் சிவன் கோயில் ஒன்று, அப்போ பாபா கோயில், ராமர் கோயில், 3 கோயில் நாங்கள் போனோம். பட் அது இல்லாமல் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம ஸ்ட்ரீட்டுங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சண்டே காலையில் ஒரு 11:20 அப்படி தான் கிளம்புறோம். பார்க்கும்போது இப்போது மேப்பில் பார்த்தா இங்கேருந்து 40 minutes அப்படி காட்டுச்சு. அரைவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 o'clockனு காட்டுச்சு. அப்புறம் தான் செக் பண்ணோம் கூகுளில். கோயில் நட சாத்துற டைம் பார்த்திங்கன்னா 12:30. அதனால் கொஞ்சம் ஹரிபரியாக கிளம்புனோம். ஸோ நான் இப்போ இதில் காட்டுற மாதிரி நம்ம காரில் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, வேல் இருக்குது. நான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வேல் வாங்கினேன், அதே கடையில் தான் இந்த வேலும் வாங்கினேன். ஸோ ஃபுல் ப்ரொடெக்ஷனோட கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி லைவ் ரெக்கார்டிங் வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா கார்லேயும் சாங் போட்டாங்க, கோயில்லேயும் சாங்கு, எல்லாமே காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால தான் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது நம்ம ஊர் ரோடு மாதிரி அப்படியே தான் இருக்கும், மோஸ்ட்லி இந்தியா மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இப்போது பிரிட்டிஷ்காரங்க தான் நம்ம ஊரில் வந்து இந்த சைடில் கோடு, நடுவில் டாட்டு இதெல்லாம் வச்சு அவங்க டிசைன் பண்ணதுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ லெஸ்டருக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் நிறைய இந்த குட்டி குட்டி பூ அழகாக இருக்கும். பட் கார் போகிற வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா தெரியல சரியா. சரி சும்மா அதை காட்டலான்னு ட்ரை பண்ணேன். சைட்லலாம் கொஞ்சம் நிறைய ஒரு மோஸ்ட்லி எல்லாமே க்ரீனாக தான் இருக்கும், ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஏரியாவாக தான் இருக்கும். யூகேயில் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா இது மாதிரி தான் இருக்கும். பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் ஊரெல்லாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வேறு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவும் போகல, கோயில் மட்டும்தான் போனோம். உங்களுக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ லெஸ்டருக்குள்ளே வந்து போயாச்சு. இன்னொரு 5 minutes தான் இருக்குது கோயிலுக்கு போகிறக்கு. நீங்கள் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வீடெல்லாம் சைடில் தெரியுது. ஸோ சைடில் பார்க்கு அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஊருக்குள்ளே வந்து ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட் மாதிரி ஏரியா இது. ஸோ இங்கே கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூகேயில் மோஸ்ட்லி வீடு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், இதே ஸ்டைலில் தான் இருக்கும் ஃபுல் கண்ட்ரியும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீடு சைஸ் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் அந்த பேட்டர்ன்லாம் மாறும் பார்த்திங்கன்னா. இல்லைன்னா மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஊர் பொதுவாக அழகாக தான் இருக்கும். இப்போது சம்மருங்கிறதுனால கொஞ்சம் மரம்லாம் இருந்து நல்லா பச்சையாக இருக்குது. இப்போது கோயில்கிட்ட வந்துட்டோம். இது நல்லா பார்த்திங்கன்னா நல்ல சென்டர் ஏரியா இது. இங்கெல்லாம் இந்தியன்ஸ் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இருக்காங்க, மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான். ஸோ இதுதான் கோயில் பார்த்திங்கன்னா. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே லெஸ்டர் சிவா முருகன் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ அங்கேயே அதுக்கு முன்னாடி காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு வெளியேன்னு பார்த்தா இது நம்ம ஊர் கோயில் மாதிரி ஃபீலே வராது. என்ன இதை கோயிலுங்கிறீங்க அப்படின்னு கேட்டுறதீங்க. முக்கால்வாசி கோயில் இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா அந்த கோபுரம்லாம் வச்சு அது மாதிரி கொஞ்சம் பெரிய கோயில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி தமிழில் பார்த்தோன்னே கொஞ்சம் சென்டிமெண்டல் ஆயிடுச்சு. எங்காவது தமிழ் பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே எமோஷனல் ஆயிரும். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன ஆச்சரியன்னா யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான். நான், ஹஸ்பண்ட், பையன் தனிஷ் 3 பேர் தான் இருந்தோம். யாருமே இல்லை, பூஜாரி கூட இல்லை. ஒரு ஆளை விட்டுட்டு அவர் வேறு எதுவும் வேலையாக போயிருந்தார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கே வந்து பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், முருகன் வள்ளி தெய்வானையோட சூப்பராக காட்சி கொடுக்குறாரு. ஸோ 2 சந்நிதி இருக்குது. ஆக்சுவலாக முருகனுக்கு 1, முருகன் வள்ளி தெய்வானைக்கு 1, சிவலிங்கத்துக்கு 1 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இது சிவா முருகன் டெம்பிள்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த முருகன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு செம்ம அட்ராக்டிவாக இருந்தார். நல்லா கருப்பு கலரில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோவில் விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே ஏதோ அந்த ஒரு பவர் வந்து நல்லா ஃபீல் ஆச்சுங்க அந்த முருகர்கிட்ட. அப்புறம் சிவலிங்கம் அதுவும் அப்படி தான், அப்படியே பவர்ஃபுல்லாக இருந்தார் சிவன். ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே குவைட்டாக நாங்கள் அப்படியே நின்றுட்டோங்க. அப்புறமா 6 முகம் கொண்ட அந்த சண்முகநாதரோட அந்த சந்நிதியும் இருந்தது.
ஓவராலாக இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வசந்த மண்டபமில் அப்புறம் வந்துட்டு ஐயப்பன், ஆஞ்சநேயர், நவகிரகம், விநாயகர் எல்லா சந்நிதியும் இருக்குங்க சுற்றி சுற்றி. நீங்கள் அத்தனை சாமிக்கு நடுவில் நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் வந்து இங்கே நடுநாயகமாக அவ்வளோ பெரிய சிவன். அந்த மாதிரி தாங்க அந்த ஃபீலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஆளுகளுக்கு மத்தியில் நீங்கள் நடுவில் நின்றுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. யாருமே இல்லாதனால அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருந்தது அங்கே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சாய்பாபா கோயில் 5 மினிட்ஸ் தான். நாங்கள் வந்து அந்த கோயில் ஒரு 20 நிமிஷம் தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா கோயில் சாத்துற டைம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் ஷாப்ஸ் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஊர் ஞாபகம் வந்துருச்சுங்க. அப்படி தான் இருந்தது. சரி அங்கேருந்து 5 மினிட்ஸ் தான் சாய்பாபா கோயில் வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், ஆரஞ்சு கொடியை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே இந்த ஃபீல் வந்திருக்கும். ஆனால் பில்டிங் என்னவோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கோபுரமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பெரிய கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் விலாகில் கவர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு கோயில் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா நினச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் ஆக்சுவலி. அப்புறம் ஆக்சுவலாக வெளியே பார்த்தா யாருமே இல்லை. அப்போ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கோயில் இருந்தது. உள்ளே வந்து இருந்தாங்க குரூப்பாக. பட் அங்கே யாருமே வந்து சவுத் இண்டியன்ஸோ தமிழோ யாருமே கிடையாதுங்க. எல்லாமே நார்த் இண்டியன்ஸ் தான். ஸோ க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற பாபா வந்து சூப்பராக இருந்தார். அதாவது வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பாபா தான் வச்சுருந்தாங்க. பட் அது வந்து வேறு லெவலில் வந்து அப்படியே நம்ம ஷீரடியில் இருக்கடி பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஃபீல் வந்து அப்படியே அங்கே வந்துச்சு. நல்லா இருந்தது. தரிசனம் முடிஞ்சோடனே ஆக்சுவலாக கரெக்டாக எக்ஸாக்ட்லி லன்ச் டைம் அப்படிங்கிறனால அவங்க அன்னதானம் போட்டிருந்தாங்க. அதுதான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி செம்ம சர்ப்ரைஸ் அன்னதானம் இது. ஒரு மாதிரி அங்கேயும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா சாய்பாபா கோயிலில் சாப்பிட்றது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் யூகேயில் ஃபஸ்ட் டைமாக இங்கே சாப்பிட்றேன். ஸோ பாஸ்மதி ரைஸும் பச்சை பயிறு குழம்பும் கொடுத்தாங்க, ஸ்வீட்டு கொடுத்தாங்க. நான் ஸ்வீட் சாப்பிடல. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரரு கொஞ்சம் யாசகம் வாங்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் ஜிலேபியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தாரு. ஆக்சுவலி பாவமாக இருந்தது. ஆனால் வந்து பாபா யாருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி அப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஏதோ தான் ஆயிருந்தது. அதனால் இப்போது லஞ்சும் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது, வேறு வயிறு நிறைஞ்சிருச்சு கோயிலையே. அதனால் சரின்ட்டு என்ன பண்ணோம், 3வதாக இன்னொரு கோயில் போகலாம், 2 கோயிலும் நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் மந்திர்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இன்னொரு 5 மினிட்ஸ்லேயே போகிற வழியில் இருந்தது. அதனால் அந்த கோயிலுக்கு போனோம். போகிற வழியில் கடையெல்லாம் பாருங்களேன், எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஃபீல் தான். எனக்கு அது ஃபுல்லாக எல்லோரும் சம்மர் வேறீங்களா, யாரும் ஜாக்கெட்லாம் ஒன்றுமே போடல. அதனால் வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி சல்வார்லேயே நிறைய பேர்த்து பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த 3வது கோயில், ஸ்ரீராம் மந்திர்னு சொல்லிட்டு. இது வந்து வேறு லெவல் சர்ப்ரைஸாக இருந்தது. உள்ளே போனோன்னு பாருங்கள், ஃபுல்லாக ஒரே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது குஜராத்தி கோயில் போல் இருக்குது. குஜராத்தி சாங் மாதிரி தான் ஏதோ பாடிட்டு இருந்தது. இதில் என்னென்னா அவங்களுக்கு எங்களை பார்த்தாலும் ஒரே ஆச்சரியம். திருநீர், சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த செந்தூர் டைப்பில் செந்தூரா அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வைப்பாங்களே, அதுதான் வைக்குவாங்க போல இருக்கு. எங்கள் நெத்தியில் இதெல்லாம் பார்க்கவும் எல்லாம் ஒரே மேலே கீழேயும் பார்த்தாங்க. சரி எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் கண்டுக்கல. கோயிலில் ரொம்ப அழகாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த பாட்டெலாம் டான்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஆர்கெஸ்ட்ரால் அவங்களே தான் மியூசிக் போட்டு அவங்களே தான் பாடுறாங்க. ஸோ கோயிலில் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் போய் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வயசானவங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த நார்த் இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இது கம்ப்ளீட்டாக அது யூகேயில் இருக்க மாதிரியே இல்லைங்க, ஏதோ நார்த் இந்தியா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் பாருங்கள், அவங்க நம்மள மாதிரி கிடையாது. ரொம்ப கூச்சம்லாம் இல்லாமல் எல்லாருமே வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லோரும் போயிட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சாமி பார்த்திங்கன்னா சுற்றி வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுற்றியும் வந்து சாமி நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் ரிவர்ஸில் இப்போ ஆக்சுவலி போகிறேன். ஸோ சத்ய சாய்பாபா, நம்ம ஷீரடி சாய்பாபா, இவர் இல்லாத இடம் உண்டா. அதனால் வீதி சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பேரெல்லாம் நிறைய இது மனசில் நிற்கலைங்க. ஆக்சுவலாக பார்த்தேன். எனக்கு நல்லா இருந்தது எல்லாமே ராமர், சீதா, லக்ஷ்மணன், அப்புறம் வந்துட்டு
கிருஷ்ணர் ராதை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது. மீதெல்லாம் டக்குன்னு எனக்கு அப்படியே மனசுலேயே நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி எல்லாமே ரியல் ஃப்ளார்ஸ் நிறையா வச்சு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங்கு, லைட்டிங்கு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய ஒரு ரோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ரோஸ்க்கு மேலே தண்ணி வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படின்னா அது பன்னீர், ரோஸில் பட்டு சிவலிங்கம் மேலே போகும்போது பன்னீர் அது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பார்வதி சிலை இருக்குது, அப்புறம் சிவன், பார்வதி, விநாயகர். ஏன்னா நார்த் இந்தியா பொறுத்தளவுக்கு முருகருங்கிறவங்களே அவங்களுக்கு சிவனோட பையங்கிறதே தெரியாது. அதனால் எப்போவே 3 பேர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. இங்கே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேங்க. நான் ஒரு லைனாக எல்லா சாமியும் வச்சு சந்நிதி காட்டினாங்கல்ல சாய்பாபா கூட, அதில் எல்லா உண்டியலும் பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. சாய்பாபா முன்னாடி இருக்கிற உண்டியல் மட்டும் எப்படி பெயிண்ட் போயிருக்குன்னு பாருங்களேன். ஸோ அந்த இடத்த எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ சாய்பாபா டிவோட்டிஸ் இருக்காங்க. சாய்பாபா டிவோட்டிஸ்க்கு அந்த டொனேஷன் அப்படிங்கிற பண்ணுற கான்செப்டில் எவ்வளோ நம்ம ஊறி போயிருக்கோம் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. அதுக்கப்புறம் அங்கேயும் அன்னதானம் இருந்ததுங்க. இவங்க சொன்னால் கேட்காம 2 பேரும் வாங்கினாங்க. அங்கே இருக்குது, அது என்ன ஐட்டம்னே தெரியலைங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்களா 2 பேர்னால சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு அந்த மோரை மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க 2 பேரும். எதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு ஒரு பூஜை சாமான் கடை நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியன் இருக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை சாமான் வாங்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் தான் அந்த கடை. அதனால் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு கடைக்கு மேப் போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கடைக்கே வந்து தெரியாமல் போயாச்சு. சரி இந்த ஊரில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக காட்டான்னு பார்த்தா கடைசியில் இங்கே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பில்டிங் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன், லண்டன் ரோடு இது அப்படின்னு போட்டிருக்கு. சரி இது விலாகில் ஏதோ ஒன்று காட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் காட்டினாங்க. ரொம்ப சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். திருப்பியும் பார்த்திங்கன்னா இதை எல்லாமே இந்த இந்தியா ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருந்தது. ஒரே எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலிங் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லா லக்ஷ்மி ஜுவல்லரி, பேங்க் ஆஃப் பரோடா அந்த மாதிரி தான் எல்லா கடையும் பார்த்திங்கன்னா லிட்ரலி நம்ம ஊரில் எப்படி இருக்கும் முன்னாடி பொம்மைலாம் வச்சு அதெல்லாம் அப்படியே டிட்டோவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பரவாயில்லையே, இது வந்து ஊருக்கு போகிற ஃபீலிங் வந்ததுன்னா இங்கே வந்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்லலாம் கூட முன்னாடியே இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதெல்லாமே கோல்டு ஜுவல்லரி தான். அப்போ யோசிச்சு பாருங்கள் இங்கே எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் ரொம்ப கம்மிங்க, நார்த் இந்தியன்ஸ் தான் ரொம்ப அதிகம், தமிழ் ரொம்ப கம்மி. அந்த கோயில் நீங்கள் கூட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம், நம்ம கோயிலில் யாருமே இல்லை, அவங்க கோயிலில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்ட்டு. இப்போ இந்த கடைக்குள்ளே போயாச்சு. இந்த கடை வந்துங்க சீரியஸ்லி சொல்கிறேன், சத்தியமாக இந்த மாதிரி நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்ததில்ல. ரொம்ப பெருசு. எப்படின்னா அங்கே பூஜை சம்மந்தப்பட்ட இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லணும் ஆக்சுவலி. அதாவது சிலைகள் ஆகட்டும், ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், மாலைகள் ஆகட்டும், சிலைகள் மட்டுமே ஏகப்பட்ட சைஸில் ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, பூஜை சம்மந்தமாக என்ன வேணும் எல்லாமே இருந்ததுங்க. நாங்கள் வாங்க போனது பார்த்திங்கன்னா நம்ம 5 சாமி இருக்கிற ஃபோட்டோ இருக்குங்களா, அந்த சாமி ஃபோட்டோவும் சில திங்ஸும் வாங்க போனோம். பட் இது அங்கே வந்து அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா அங்கே வந்து முருகர் அப்படிங்கிற முருகர் சிலையோ முருகர் ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது நார்த் இந்தியன் பேஸ்டு கடை, அதனால் எதுவுமே இல்லைங்க. சரி வேறு சில திங்ஸ்லாம் வாங்கினோம், அது வீடியோவோட எண்டில் காட்டுறேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களே பாருங்களேன், ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து பாதி கடை கூட கவர் பண்ணல. சரி இந்த வீடியோ எவ்வளோ லென்த் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே நிறுத்திட்டேன். இவ்வளோ லென்த் எடுத்தால் எப்படி வந்து ஃபுல்லாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து இங்கே வியாபாரம் நடந்தால் அவங்க இவ்வளோ பெரிய கடையை வந்து இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சரின்ட்டு அங்கே வேணுங்கிற திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது தான் அங்கே என்னோடய பையன் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். மம்மி இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எப்படி எங்கள் லண்டனில் அறுப்படை வீடு காட்டினானோ அந்த மாதிரி இங்கே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். என்னென்னு பார்த்தா அங்கே நம்மளோட மயில் தொகையை வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னே ஒரே குஷியாயிடுச்சு. அப்புறம் இதுலேருந்து 2 மயில் தொகை தான் சண்டே வாங்கிட்டு இப்படி தாங்க வீதியில் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நான் மயில் தொகை பிடிச்சிட்டு போகிறதே வீடியோ எடுத்து வச்சுருக்காரு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் சரி ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஹோட்டல் இருந்துச்சு. சரின்னு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட் கடை, பாம்பே பைட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையும் இருந்தது. அப்புறம் இந்த கேரளா ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போனோம். உள்ள அட்மாஸ்பியரெல்லாம் ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் போனேன் என்ன பண்ணேன், நான் உள்ள வரைக்கும் இது வரைக்கும் வீடியோ எடுத்தேன். அங்கே நாங்கள் ஒன்றும் பெருசாக சாப்பிட்லைங்க. ஆக்சுவலி ஆளுக்கு ஒரு தோசை தான் வாங்கி சாப்பிட்டோம். நான் மத்தியானம் நாங்கள் கோயிலில் சாப்பிட்டதுனால அதனால் தோசை வந்தோடனே நான் வீடியோ எடுக்கிறத மறந்தே போயிட்டேன். ஹோட்டலேருந்து வெளியே வந்தால் ஐயோ ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஏதோ சாப்பாட்டை பார்த்தோன்னே விலாக் எடுக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அட்மாஸ்பியரெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த இந்தியன் ஹோட்டல்னாலுமே மோஸ்ட்லி வந்து அங்கே பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்தாங்க. இந்தியன் ஃபேமிலின்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு ஈவினிங்கு. கரெக்டாக ஒரு 5 to 6 hours தான் இந்த ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி 5:30க்கு இந்த மாதிரி வெயில் அடிக்குது இல்லைங்களா, இதே மாதிரி தாங்க நைட்டு 9:30 வரைக்கும் இருக்கும். சம்மரில் இந்த மாதிரி இருக்கும். 9:30க்கு அப்புறமா எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருட்டாயிட்டு 10 o'clock தான் இருட்டே ஆகும். அப்புறம் காலையில் 4 மணிக்கே பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துடும். ஒரு 5 மணி நேரம் தான் இருட்டாகவே இருக்கும். வின்டரில் என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கே இருட்டாயிரும். காலையில் 8:30க்கு தான் வெளிச்சம் வரும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சில சமயம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா நைட்டுக்கு ஸ்க்ரீன்லாம் போட்டு நம்ம தூங்கினாலும் சில சமயம் தூக்கமே வராது. அந்த மாதிரி இருக்கும். 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். ஸோ காரில் வந்து நிறுத்தியாச்சு. உடனே இவங்க 2 பேரும் கிரிக்கெட்டும் விளையாட போயிட்டாங்க. அதுதான் சரி, நீங்கள் இந்த விலாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வேறு மாதிரி ஏதாவது பிளேஸ் கவர் பண்ணனாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விலாகில் வந்து ஏதாவது இம்ப்ரெசிவாக இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த கடையில் வாங்கின திங்ஸ் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு தாம்பூலம் தட்டு மாதிரி ஒன்று வாங்கினேன். இது அபிஷேகமெல்லாம் பண்ணுறதுக்கு சாமிக்கு. அப்புறம் பாபாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஜெபமாலை ருத்ராட்ச கொட்டையில், அப்புறம் அந்த மணி மாலை இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் இதில் வாங்கினேன். பாபா கோயிலில் வாங்கினேங்க. தட்டு வந்து அந்த கடையில் வாங்கினேன். அது இந்த காப்பர் சொம்பு, காப்பர் டம்ளர் இதெல்லாம் வந்துட்டு அந்த நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த பெரிய கடை அங்கே வாங்கினேன். அப்புறம் பாபாவுக்கு ஒரு மாலை வாங்கினேன். அப்புறம் வந்து ஒரு பூஜா கிளாத்துன்னு சொல்லிட்டு மேட் இன் இண்டியா தான், நம்ம ஊரில் வந்து வந்தது தான் எல்லாமே. ஸோ இது வாங்கினேன். இது வந்து இப்போது மந்திரம்லாம் சொல்கிறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு கீழே விரிச்சுவிட்டு நான் மேலே உட்காந்து படிக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கினேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிராக்கிள் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்.